தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெண் அமைச்சருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கினார் ஜோசப் விஜய். பெண் அமைச்சருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கினார் ஜோசப் விஜய். தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் நேற்றைய தினம் கட்சியில் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. 27 புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். அதில் பெண் அமைச்சர் ஒருவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கினார் ஜோசப் விஜய். இது தாவேகா தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சிவகாசி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். இவர் மீது பல சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இவர் தமிழக அமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகள் எல்லாம் ஆந்திராவுக்கு செல்வதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் 4 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு ஒன்று விலைக்கு வாங்கியுள்ளார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த மற்றொரு அமைச்சரான ஜெகதீஸ்வரியோடு மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். தொண்டர்களுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். கோஷ்டி பூசலில் ஈடுபட்டு வருகிறார். இவருடைய பதவி பறிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு நேர்மாறாக நேற்றைய தினம் அவரை உற்சாகப்படுத்தும் விதமாக அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. சிவகாசி மாவட்ட செயலாளராக அமைச்சர் கீர்த்தனா அறிவிக்கப்பட்டுள்ளார். இது லோக்கல் தாவேகா தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தில் கோஷ்டி பூசலுக்கு காரணமாக இருப்பவர் கீர்த்தனா என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது கீர்த்தனாவுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கியது தாவேகா அழிவுக்கு செல்வதாக தொண்டர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தில் அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கும் கீர்த்தனாவுக்கும் கோஷ்டி பூசல். அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கி உற்சாகப்படுத்தியுள்ளார் ஜோசப் விஜய்.